சென்னை ஆயிரம் விளக்கு பகுதி அண்ணா சாலையில் சர்ச் பார்க் கான்வென்ட் அருகே திடீரென வந்த சிமெண்ட் நுரையால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ரேகா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ரேகா, இப்ப சிமெண்ட் நுரை வர காரணம் என்ன? இதற்கு அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? தற்பொழுது சென்னையில் உள்ள ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அண்ணா சாலையில் காலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சாலை பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நுரையானது வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதற்கு 50 மீட்டர் தொலைவில் மெட்ரோ சுரங்கவழி மெட்ரோ வழித்தடம், அதாவது அதற்கான வேலையானது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேலையில் திரவம் ஒரு விதமான கெமிக்கல்ஸ் சேர்த்து அந்த திரவத்தை சேர்த்து அந்த சுரங்கவழி பாதைக்கான வேலையானது நடந்து கொண்டு வருகிறது. அந்த ஒரு திரவத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அதிக அளவிலான உஷ்ணத்தின் காரணமாக இந்த ஒரு நுரையானது வெளிவருவதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். இந்த வெளிவரும் இந்த நுரையை கட்டுப்படுத்துவதற்காக, அதிக அளவிலான உஷ்ணத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு பெரிய மூட்டையில் ஐஸ் கட்டிகளை கொட்டி அந்த வெளிவரக்கூடிய நுரை வெளிவரக்கூடிய இடத்தில் அந்த ஐஸ் மூட்டையானது வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த வெளிவந்த நுரைகளை அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் இந்த அண்ணா சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசலால் அதிக அளவிலான பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. வழித்தடமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்திற்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக, மக்களுடைய இடைஞ்சல் இருக்கக்கூடாது என்பதற்காக வழித்தடமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த ஒரு போக்குவரத்திற்கு ஒரு வழி மட்டும் திறந்து விடப்பட்டுள்ளது. காலை முதல் இந்த சாலை முழுவதுமாக அடைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது ஒரு 10 நிமிடத்திற்கு முன்புதான் சாலையின் ஒரு பகுதி மட்டும் திறந்து விடப்பட்டுள்ளது. மக்களுடைய வசதிக்காக ஒரு பகுதியில் மட்டும் இந்த அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ரேகா, நார்மலாகவே பார்த்தோம் அப்படின்னா அண்ணா சாலையில் இந்த டைமில் ரொம்பவும் அதிக டிராஃபிக் இருக்கும். ஸோ இப்போ அங்கே டிராஃபிக் எப்படி இருக்கிறது? அதற்கு அங்கே செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? எவ்வளோ நேரமாக இந்த டிராஃபிக் இப்போது நார்மல் டேஸ் மற்ற நாள்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ எந்த அளவுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்குது? கண்டிப்பாக அண்ணா சாலையில் முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசலால் பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக அதிக அளவிலான போக்குவரத்து காவலர்கள் தற்பொழுது இந்த சாலையில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு வழி பாதையை மட்டும் சாலையில் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருந்தது காலையில். தற்பொழுது அதிக அளவிலான போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக சாலையின் ஒரு புறம் மட்டும் போக்குவரத்தை செல்வதற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய விஷுவல் மூலமாக பார்க்க முடியும். தற்பொழுது காவல்துறையினர் ஒரு சாலையில் மட்டுமே 5க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்கள் இந்த போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். துரிதமாக இந்த ஒரு நுரையை அகற்றும் பணியானது துரிதமாக நடைபெற்று வருகிறது. ரேகா, இது முதல் சம்பவம் கிடையாது. 2014லும் இது போன்ற பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இதே மாதிரி அண்ணா சாலையில் ரோட்ல அந்த மெட்ரோ ரயில் ஒர்க் போயிட்டு இருக்கிற இடத்துல நுரை வந்ததாக ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் 2014. ஸோ இப்போ இந்த மெட்ரோ ரயில், அதாவது இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால இதை நம்ம தடுக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பதற்கு அதிகாரிகள் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நீங்க அதிகாரிகள்கிட்ட பேசுனீங்களா? அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறதா சொல்றாங்க? கண்டிப்பாக 2014ஆம் ஆண்டு சென்னையில் அண்ணா சாலையில் உள்ள LIC பில்டிங் இருக்கு இல்லையா, அதற்கு முன்பாக இந்த மாதிரியான நுரையானது வெளிவந்திருக்கிறது. தற்பொழுது இங்கு சர்ச் பார்க் ஸ்கூலுக்கு எதிர்ப்புறத்தில் இந்த நுரையானது தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. அதனை அகற்றும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதிகாரிகளிடம் கேட்கும்போது இந்த மாதிரியான திரவம் வெளிவருவதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அதிக அளவிலான உஷ்ணம் திடீரென்று ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய பணியில் இருந்து அதாவது பணி நடைபெறும் இடத்திலிருந்து ஒரு 50 அல்லது 100 மீட்டர் தாண்டி இந்த மாதிரியான உஷ்ணமானது வெளிவர வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இதற்கு அதோடு பார்த்தோம் என்றால் இன்றைய சூழ்நிலையில் வெப்பமானது அதிக அளவில் இருப்பதால் இந்த மாதிரியான சில நுரைகள் வெளிவரக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனினும் அதிகாரிகளுடைய தரப்பிலிருந்து உடனடியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தால் உடனடியாக அந்த இடத்திலிருந்து போக்குவரத்தையும் சரி செய்யப்படும், நுரையானது உடனடியாக சரி செய்யப்படும் என்று அவர்களுடைய தரப்பிலிருந்து கூறப்படுகிறது.